கண்ணியமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத்து நாள் வரும் வரை உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, பெரியவர்களே, கண்ணியம் மிகுந்த நூரே கரீம் ஸலவாத் மஜ்லிஸ் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை காணும் பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வல்ல நாயன் இந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் வருகை தந்தார்களோ, யாரெல்லாம் இனியும் வருகை தர இருக்கிறார்களோ, இந்த கண்ணியமான 100 கோடி ஸலவாத் மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் இரவு பகலாக கஷ்டப்பட்டு அதற்குரிய முயற்சியை எடுத்தார்களோ, யாரெல்லாம் ஓதினார்கள், அனைவர்களது வாழ்விலும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி நலவாக்கி சிறப்பாக்கி கண்ணியமாக்கி வைப்பானாக. கடைசி நேரம் வரும் வரை இந்த கண்ணியமான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவன் பேரில் ஓதப்பட்ட இந்த மஜ்லிஸ் சிறப்பாக நடைபெற்று முடிக்க வல்ல நாயன் அவன் நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு வரவேற்புரையாக வந்திருக்கின்ற அனைவர்களையும் மிக மிக கண்ணியமாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். வரப்பட்ட வருகையை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. என்னென்ன ஹாஜத்துகளை சுமந்து வந்தார்களோ அந்த ஹலாலான ஹாஜத்துகளை இந்த ஸலவாத் மஜ்லிஸுடைய துஆ பிரார்த்தனையோடு அல்லாஹ் நிறைவாக்கியே தந்து வைப்பானாக. யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள், கவலைகள், கடன்களை சுமந்து வந்தார்களோ எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் ஆகிரத்துடைய வாழ்க்கையில் கூட எல்லாத்தையும் நிறைவேற்றி சந்தோஷமாக்கி தந்தருள் வாழிப்பானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எல்லாம் அறிந்து நாம் எல்லாம் அடிக்கடி ஓதப்படுகின்ற, ஓதுவதை காது கொடுத்து கேட்கின்ற அல்லாஹு தஆலா நாயன் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாபிலே 56வது வசனமாக இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அன்னவர்களின் பேரில் ஓதப்படுகின்ற ஸலவாத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வாகிய நானும் மலக்குமார்களாகிய என்னுடைய அமரர்கள் மலாயிகாத்துமார்களும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரில் ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, மூமின்களே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர்களின் பேரில் நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கண்ணியமாக கட்டளையாக நம்மை பார்த்து சொல்கிறார். அப்ப உலகத்தில் வாழும் காலமெல்லாம் யாரெல்லாம் தன்னுடைய நாவை ஸலவாத்து ஓதுவதிலே நலைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வாழ்க்கையை பாருங்கள், முகத்தில் ஜீனத்து அலங்காரம் இருக்கும். அவருடைய வீடு வாசல்களை பாருங்கள், வீட்டில் உள்ள கணவர், மனைவி, பிள்ளைகள் இரவு பகலாக கிடைக்கும் நேரமெல்லாம் ஓதக்கூடிய இடம் வீடு வாசலாக வைத்திருக்கிறார்கள், ஸலவாத் ஓதுகிறார்கள். அந்த வீட்டை பாருங்க, வெளிச்சமான வீடு, பரக்கத்தான வீடு, ஷைத்தானுடைய நஸ்ஸுடைய கண்ணூர் செய்வினைகளுடைய பலாய் முசீபத்துகள் நீக்கப்பட்ட கல்பு சந்தோஷமாக சிரித்து மகிழ்கின்ற அல்லாஹ்வுடைய அருள் பெறப்பட்ட வீடு ஸலவாத்து ஓதும் வீடு. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஸலவாத்து ஓதுகிறவர்களை, ஸலவாத்து ஓதும் இடங்களை அல்லாஹ் கண்ணியமாக, கௌரவமாக, வெளிச்சமாக, பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்கி வைக்கிறார். ஆனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகில் வாழுகின்ற காலம் மிக சொற்ப காலம், குறுகிய காலம். எந்த நேரத்தில் நாம் மௌத்தாகுவோம் என்பது மௌத்து வரும் வரையில் தெரியாது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமாலி ஸாலிஹா, சாலிஹான அமல்களை கொண்டு விரைந்து வாருங்கள். இன்னல் மௌத ஃபஜ்அத்துன், நிச்சயமா மௌத்து திடீரென்று வரக்கூடியது. திடீரென்று வரக்கூடிய அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நம்முடைய நாவை
கிடைக்கும் நேரமெல்லாம் இருக்கும் இடமெல்லாம் வீணான பேச்சுக்களை விட்டு, யாருடைய பலாய்களை பேசுவதை விட்டும், பொய் பேசுவதை விட்டு, அடுத்தவர்களை பத்தி அலாய் பலாய்களை அலைவதை விட்டும் நாவ பாதுகாத்து ஸலவாத்தாக இருந்தால் வாழ்க்கையில் பரக்கத்து கண்டவர்கள் ஒருவர் இருவர் அல்ல, உலகத்தில் வாழ்ந்த எல்லோரும் நல்லவர்களாக பரக்கத்தாக வாழ்ந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். மூசா என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு ஆலிம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்து மறைந்து நல்லடக்கம் செய்யப்பட்டார். அடக்கப்பட்டு 2-3 நாட்களில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய ஜியாரத்துக்காக செல்கிறார்கள். சென்றால் அந்த இடம் நறுமணம் வீசுகின்றது. அந்த இடத்தில் இருக்கின்ற கபருடைய மண்ணை எடுத்து மூக்குக்கு கிட்டவாக்கி வச்சு பார்த்தா கஸ்தூரி வாசம் வீசுகிறது. அவன மான கூப்பிட்டு கேட்டான், அவங்களோட வாப்பா மூசா ஆலிம், உலகத்தில் இவருடைய விசேஷமான இபாதத்து எது என்று மகனிடம் கேட்டான். மகன் சொன்னாரு, எங்களோட வாப்பா எப்பயுமே ஸலவாத்தே ஓதி கொண்டிருப்பார். அவர் ஸலவாத்துடைய கிதாபுண்டே எழுதியிருக்கிறார், ஸலவாத்துல் மக்கியா. முழுக்க முழுக்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய ஸலவாத்து சொல்லக்கூடிய விதங்கள், எந்த நேரத்தில் எப்படி ஓத வேண்டும், என்னென்ன ஸலவாத்துக்கள் எல்லாம் அடக்கப்பட்ட எழுதப்பட்ட சங்கியான ஸலவாத்துல் மக்கியா உண்டு கிதாபை அவர் உலகத்தில் எழுதி விட்டுத்தான் சென்றிருக்கிறார். காலமெல்லாம் ஸலவாத்தாக ஓதினதினால் அல்லாஹ் கபரை கூட மணக்க வைத்திருக்கிறான் என்றா, அவருடைய கபரு மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள், புகாரி இமாம் ரஷ்யாவில் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். யாருமே புகாரி இமாமுடைய ஜியாரத்துல கபர்ல யாரும் அத்தரை வைத்து பட்டில் பட்லா ஊத்துறல்ல, அது தானாக வருகின்ற நறுமணம். தானாக வருகின்ற நறுமணம் உலகத்தில் வாழும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய ஹதீதை எழுதினவர்கள், ஸலவாத்தாக இருந்தவர்கள், ஒரு ஹதீதை எழுதும் பொழுது குடித்து உலூ செய்துவிட்டு மக்காவிலும் மதீனாவிலும் மற்ற இடங்களிலும் எழுதுவதிலே காலத்தை கழித்தவர்கள். அதனால் இன்றும் கூட அவருடைய கபரை மணக்க வைத்திருக்கிறார். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, இவன கபரெல்லாம் மணந்து கொண்டிருந்த வரலாறு நிறைய உள்ளது. ஆனால் இந்த மூசா ஆலிம் அவருடைய கபரு மணப்பதற்கு ஆக பெரிய ஒன்றாக இருந்தது. உலகத்தில் ஸலவாத் ஓதினவராக இருந்தார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரில் ஸலவாத் எழுதக்கூடிய ஒரு கிதாபையே எழுதிவிட்டு சென்றார். அதனால் நம்முடைய கபரும் மணக்க வேண்டுமா, உலக வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர வேண்டுமா, சந்தோஷமான வாழ்வு வேண்டுமா, ஸலவாத்தாக இருக்க வேண்டும். பல குடும்பங்கள்ல பார்க்கிறோம், கணவனுக்கு மனைவியால பிரச்சனை, மனைவிக்கு கணவனால பிரச்சனை, உம்மா அப்பாக்கு பிள்ளைகளால பிரச்சனை, ஒரு வீட்டுக்கு அடுத்த வீட்டால பிரச்சனை, ஒரு ஊருக்கு அடுத்த ஊரால பிரச்சனை, நாட்டுக்கு நாட்டு பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, எல்லா முசீபத்தும் அகன்று போவதற்குரிய ஒரு நிலை. நாங்க தொழுகிற நேரம், தூங்குற நேரம், எங்களை அத்தி அவசியமான நேரங்களை விட நாங்க யாரும் வீணான பேச்சுகள் பேசக்கூடாது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. உலகத்துல ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்துடைய நல்ல பண்பே அவன் நல்லவனாக இருக்கும், நல்ல குணம் படித்தவனாக இருக்கவன். தனக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைவிக்கும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் தப்பி போகும் என்பது ஹதீது. ஆனால தேவையில்லாத விஷயங்கள் பேசவே கூடாது. நல்ல விஷயமா அடுத்தவரை பத்தி நல்லது பேசுறோமா, பேச வேண்டும். அடுத்தவருக்கு துஆ செய்ய வேண்டுமா, துஆ செய்ய வேண்டும். அடுத்தவரிடம் இருக்கின்ற குறைய நாங்க பேசி எங்கட வாழ்க்கையில் முசீபத்தை வாங்கி கொள்ள கூடாது. நிறைய முசீபத்து அடுத்தவங்களோட குறைய தேட போனதால், அடுத்தவங்களோட பிரச்சனையை பேச போனதால், அடுத்தவங்க ஐபத்தை போடுறதுனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட ஸலவாத்தாக இருந்து பாருங்க, எவ்வளவு பரக்கத்து கிடைக்கும். வியாபாரத்துல பரக்கத்து, மனைவியில பரக்கத்து, வீட்டுல பரக்கத்து, தண்ணில பரக்கத்து, நோய் இல்லாத வாழ்வு எல்லாம் அல்லாஹ் அமைக்க பெற்ற வைத்ததுதான் ஆக பெரிய அருளான, காலமெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சங்கியான இபாதத்தாகிய ஸலவாத்.
அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த சங்கியான மஜ்லிஸுக்கு தாய்மார்கள் பெண்மணிகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த சலவாத்துக்காக உதவி செய்தவர்கள், அதிகமாக ஓதினவர்கள். 100 கோடி சலவாத்திலும் அவரும் பெரிய பங்குதாரிகள். அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் கண்ணியமாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களுக்கும் அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்தான நிம்மதியான வாழ்வை கொடுத்து வைப்பானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, ஸ்ரீலங்கா நாட்டுல இது முதலாவது தடவை 100 கோடி சலவாத் என்று சொன்னது. ஸ்ரீலங்கா நாட்டு மக்களும் உதவியா இருந்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் உள்ளவர்களும் மலேசியா, இந்தியா போன்ற ஏனைய நாடுகளில் இருந்தும் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் போன்று உதவி செய்த ஒரு சங்கியான மஜ்லிஸ் தான் இந்த 100 கோடி கண்ணியமான சலவாத்து மஜ்லிஸ். ஆனால் இது ஒரு நாளும் பழுது போகக்கூடியதல்ல. வாழ்க்கையிலே பரக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது, வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தரக்கூடியது. ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளானா 1000 சலவாத் ஓதுவார். அந்த வேலை வெள்ளிக்கிழமைக்கு சலவாத் ஓதுறதுதான். சிலவங்க ஒரு நாளைக்கு 2000, 3000, 4000 சலவாத் ஓதுறவங்களை எனக்கு இந்த நண்பர் மின்பர்ல கூட சொல்லியிருக்கேன். அந்த காலத்துல இருந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாலே இருந்து தஹஜ்ஜுக்கு எழும்பினா ராவா காட்டிலும் 4000 சலவாத் ஓதாம தூங்கல. அவரு தனியால் அல்ல, எங்களை மாதிரி மனைவி மக்கள் புள்ள வீடு வாசல் எல்லாம் ஈக்கிய மனுஷன், சும்மே இல்ல. மனைவி மக்களோடு ஈக்கியவர் எவ்வளவு பிஸி. ஒரு வேலை முடிய இன்னொரு வேலை, கொஞ்சம் மாதிரி அப்படிதான். ஒரு வேலையை முடிஞ்சா இன்னொரு வேலையை சொல்லுவாங்க. உள்ளேலும் அப்படிதான். மனுஷன் நிம்மதியாகி கேளாது. ஆனா எல்லா வேலை வாய்ப்புகளும் இருக்க இரவாகும் வரையில ராவைக்கு தூங்குறதுக்கு முன்னால 4000 சலவாத் ஓதுறன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பரக்கத்தான் ஒன்று, எவ்வளவு அருளான ஒன்று. ஆனால் இவர் வெள்ளிக்கிழமை நாள் ஆனால் 1000 சலவாத்து ஓதிக்கொள்வார். அவர்கிட்ட கேட்கப்பட்டது, நீங்க 1000 சலவாத் ஓதினால் கிடைச்ச நன்மை என்ன, கிடைச்ச பலன்? அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? வெள்ளிக்கிழமை சூரியன் மறைகிறதுக்கு முன்னால, மக்ரிபுக்கு முன்னால நான் என்னென்னலாம் நினைச்சேனோ அதுவெல்லாம் இன்று வர காட்டிலும் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்குது. என்னென்ன கவலைகள் எல்லாம் இருக்குது அந்த கவலை எல்லாம் நீங்க கொண்டுதான் இருக்குது. பாத்தீங்களா? இது சும்மா கதை அல்ல, வாழ்க்கையில் நடந்த நிஜம். கண்டவங்க பெற்ற அருள், ஆக பெரிய பரக்கத். ஆனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, சலவாத்து சொல்வது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். பாடமான வேண்டி எப்படிப்பட்ட சலவாத்தா இருந்தாலும் எங்கட வாழ்க்கையில ஓதுறத மறந்துட கூடாது. ஒரு கவுண்டர் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு ஓதுற. என் வாழ்க்கையில இந்த அளவு தப்பாது என்ற ஒரு அளவுகோலை வச்சுக்கோங்க. வளமையாக ஓதிக்கொண்டே வரலாம். என்ன வேலை இருந்தாலும் ஓதக்கூடிய அமைப்பையும் வல்லநாய் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அதனால அந்த அமைப்பை இந்த 100 கோடி சலவாத்து மஜ்லிஸ்ல இருந்து ஓதினவங்க வளமையாகவே ஓதிவாருங்க. ஓதாதவங்க இன்றிலிருந்து நான் 500 1000 அல்லது குறைஞ்சது 100 தடவையோ என்ன மௌத்து வர காட்டிலும் நான் ஓதி வருவேன் என்ற நல்ல எண்ணத்தை கொள்ளுங்க. நியத்துக்கு கூலி வேற, ஓயினத்துக்கு பலன் வேற. இதுதான் சலவாத்துல இருக்கிற பெரிய முக்கியம். ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே, எங்கட முன்னோர்கள், உலமாக்கள், தாய்மார்கள், மூத்தவர்கள் ஒரு நாளைக்கு 12000 தடவை சலவாத் ஓதுவாங்க. ஆனால முன்னைய காலத்துல எல்லாம் ஸ்கூலுக்கு காலையில போச்சல்லே சலவாத்தோடு தான் நம்மட பிள்ளைகள் எல்லாம் போனாங்க. இப்பதான் அதெல்லாம் இல்லா போச்சு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சலவாத்தாக அதிகாலையிலே சுபஹிலே இருந்தாங்க.
நல்ல படிப்பாளிகளா மாறினாங்க, வாழ்க்கையில பரக்கத்தை கண்டாங்க, கெட்ட நோய்கள் இருந்து பாதுகாப்பு பெற்றாங்க, கேட்கப்பட்ட துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டாங்க, நினைச்சதை சாதித்தார்கள். எதனால்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரில் நாவாலும் கல்பாலும் ஸலவாத்தால நலைத்துக் கொண்டவர்கள். ஆனால் அது இல்லாம இருந்த இடங்கள் உருவாக்கப்படும். இருக்கிறவங்க மௌத்து வரக்காட்டியும் இன்னும் அதிகமா ஓதுவேன் என்ற நல்ல எண்ணத்தை கொள்ளும். நாங்க ஸலவாத்து ஸலாம் சொல்லும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ரிப்ளை பதில் தாராங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வார ஹதீஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன். நாங்க ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான். 10 தடவை ஸலவாத்து சொல்றானா 10 தடவை நமக்கு ரஹ்மத் செய்கிறான். அந்த ஹதீஸுக்கு ஃபதுஹுல் பாரில விளக்கம் எழுதுறாங்க. அல்லாஹ் தஆலா நாயன் ஒரு தடவை ஸலவாத்து ஓதின அந்த மனிதர், அந்த ஆண், அந்த பெண், அந்த சிறுவர், அந்த சிறுமி, அந்த ஆலிம், அந்த பொதுமகன் ஒரு தடவை தான் சொன்னாரு. அல்லாஹ் 10 தடவை மலக்குமார்களிலும் மலஉல் அஅலாண்டிக்காங்க. மலக்குமார்கள் ஏற்றத்தால் உயர்ந்த மலக்குமார்கள், எல்லா மலக்குமார்களும் ஒரே லெவல் அல்ல. மலக்குமார்களையும் பத்ர்ல கலந்து கொண்ட மலக்குமார் அந்தஸ்து வேற. நபிமார்களையும் ரசூல்மார்கள் ஏற்றத்தால் வீக்கிய மாதிரி நபிமார்கள் உயர்ந்தவர் ரசூல்மார்கள். ரசூல்மார்கள் உலுல் அஸ்மண்டி, மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நாயகம் ஸல்லல்லாஹு உலுல் அஸ்ம். அதிலேயும் ஏற்றமானவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்துக்கே ரஹ்மத்தானவர்கள். இப்படி நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி மலாயிக்காமார்களையும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறாங்க. மலக்குமார்களும் சிறந்தவர்கள், பத்ரில் கலந்து கொண்டவர்கள். அப்படிப்பட்ட சங்கியான மலஉல் அஅலா உயர்ந்த மலக்குமார்களிடத்தில் இந்த பூமியில ஒரு தடவை ஸலவாத்து ஓதின அந்த மனிதரை பத்தி என்னுடைய அடியான் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் பேரில் ஸலவாத்து சொன்னான், நான் அவனை உங்களிடம் புகழ்ந்து சொல்கிறேன் என்று 10 தடவை நம்முடைய புகழ் அந்த மலக்குமார்களிடம் சொல்லப்படுது. யார் சொல்றா? ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என்றால் ஸலவாத் எந்த அளவுக்கு மகாத்மீகமானது, எவ்வளவு கௌரவமானது என்பதை புரிந்து விளங்கி அதிகமாக ஸலவாத்து ஓதுற நாவாகிறீங்க, சும்மே நோய்கள் இல்லாம, கவலைகள் இல்லாம. எத்தனை வைத்தியர்கள் கையுட்ட நோயாளிகள் சுகம் பெற்றாங்க. எதனால்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் பேரில் சொல்லப்பட்ட ஸலவாத்தினால். நாங்க சொன்னா அவங்க பதில் சொல்றாங்க. ஷாஃபி இமாம் உஸ்தாத் இமாம்னா மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அவங்கள சிறப்பு பேரே இமாமுல் மதீனா. மதீனாவிலே இருந்து எங்கேயுமே போகாம அங்கே மௌத்தாகணும் என்று ஆசை வச்சு வாழ்ந்தவங்க தான் மாலிக் இமாம். மாலிக் இமாம் மஸ்ஜித் நபவியில ஹதீது பாடம் நடத்துவாங்க. நிறைய பேர்கள் வருவாங்க. சின்ன சின்ன ஆக்கள் அல்ல, மதரசால ஓதுற 8 வருஷம் 7 வருஷம் ஓதுற ஆக்கள் அல்ல, ஏற்கனவே இல்மு படிச்ச ஆலிங்கள் வந்து நிப்பாங்க. மாலிக் இமாம் கைலுலா தூங்குவாங்க. கைலுலா தூக்கம் என்று சொன்னது தஹஜ்ஜத் தொழுகிறவங்களுக்கு சுன்னத்தான தூக்கம். அந்த தூக்கம் அறிவை வளர்க்கும். லோஹருக்கு முன்னால ஒரு அரை மணி தியாலமோ 20 நிமிஷமோ தூங்கி எழும்புற தூக்கம் பரக்கத்தான தூக்கம். இந்த கைலூலா தூங்குற நேரத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனத்தை பெறுவாங்க. ராவேல காணுற தரிசனம் வேற, கைலூலா நேரம் பகல் நேரத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனம். எதனால்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஸலவாத்தினால். அவங்கள மாணவர்கள் ஒருவர் தான் எங்க மதுஹப் இஸ்தாவர் ஷாஃபி இமாம். ஷாஃபி இமாம் டெய்லி வெள்ளிக்கிழமை இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுவாங்க. மாணவர்கள் கேட்பாங்களா, உஸ்தாத் டெய்லி வெள்ளிக்கிழமை நாளையில கண்மணி நாயகத்தை காண்றீங்களே, என்ன செய்கின்ற இபாதத்? பெரிசா ஒண்ணும் இல்ல, என்ற பாடம் நடத்துற நேரத்தை தவிர அடுத்த நேரமே இல்ல, என்ன நாவல ஸலவாத் தான். நீங்க பாடம் நடத்துவதே பெரிய பரக்கத், அருள், ஆகிரத்துடைய கல்வி, கல்ப திறக்கக்கூடிய ஒரு வழி, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு பரக்கத்தான ஒரு இபாதத். அந்த நேரத்துடைய ஸலவாத்தா இருக்க வேண்டாம்.
எந்த அளவுக்கு பாக்கியம் என்று பாருங்க, எவ்வளவு அருள் மிக்கது என்று பாருங்க. அதனால வந்திருக்கின்ற தாய்மார்களிடமும் வேண்டிக் கொள்கிறேன், உங்களோட பிள்ளைகளை டெய்லி குறைஞ்சது நீங்க எல்லாம் சேர்ந்து 100 சலவாத்து ஓதி வைங்க. வீட்டுல வாப்பாவை விட உம்மமார் ஒரு புள்ள திருத்தமாகிறதுக்கு, ஒரு மகன் நல்ல அமைப்புக்கு வாரத்துக்கு தாயுடைய உதவி மிக அவசியம். புகாரி இமாமுக்கு பின்னால யார் இருந்தாங்க? வாப்புவா இருந்தாங்க, தாய். ஷாஃபி இமாமுக்கு பின்னால யார் இருந்தாங்க? தாய். குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் ஈத் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் முழு உலகமே போற்றி புகழ்கிறது. எல்லா வழிமார்களுக்கும் தலைவர். அவங்களுக்கு பின்னால இருந்தவங்க யாரு? தாய். ஒரு தாய் வீட்டில் சரியாக அமைஞ்சா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையே பரக்கத். ஆனால வந்திருக்கின்ற உம்மமாரிடம் மிக தாழ்மையா வேண்டிக் கொள்கிறோம், வராத உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்களோட சகோதரிகள், உங்களோட நண்பிகள், இவங்ககிட்ட இந்த சலவாத்துடைய பெருமதியை சொல்லுங்க. வீட்டில் உள்ள ஒரு தாய் நல்ல முறையில் அமைஞ்சா மோசமாகி போன குடிகாரனா போன எத்தனை கணவன்மார்கள் ஒரு தாயின் மூலம், ஒரு மனைவி மூலம் திருத்தின வரலாறு எல்லாம் இருக்கு. அவட அழுக, அவட சலவாத், அவட தஹஜ்ஜுடைய கண்ணீர் எவ்வளவு மோசமானது. இதெல்லாம் சொல்ல போனால் ஒருடைய நேரமாகும். அவ்வளவு ஒரு தாய்க்கு, ஒரு பெண்மணிக்கு பவர் இருக்குது என்னத்தை வந்திருக்கின்ற தாய்மார்களும் மறந்துடாதீங்க. ஆக பெரிய அருள் மிக்க, வளமிக்க, பரக்கத்தான வாழ்க்கையில் வெற்றி கண்ட ஒரு மஜ்லிஸ் தான் சலவாத்து மஜ்லிஸ். நிறைய செய்திகள் இருக்குது. இதுக்கு பின்னாலேயும் கண்ணியமான சில நிகழ்வுகள் 12 மணிக்குள்ளால் முடிக்கவும் வேண்டியிருக்குது. அதனால நான் நீண்ட நேரம் எடுக்கல. சொல்லப்பட்ட இந்த அருமையான சொற்பத்தை நான் உட்பட என்னுடைய மனைவி மக்கள், நீங்க, உங்களோட குடும்பம் எல்லாரும் அதிகமாக நம்முடைய நாவ கல்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வோடு, அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை மதிச்சு அதிகமாக சலவாத்தாக இருப்போம். வல்லநாயன் நம் அனைவர்களுக்கும் ஈருலகத்திலும் பரக்கத்தாக்கி அருள்வானாக, நிம்மதியான வாழ்வை தந்து வைப்பானாக. இந்த 100 கோடி சலவாத்துக்கு யாரெல்லாம் உதவி ஒத்தாசையா இருந்தார்கள், யாரெல்லாம் ஓதினார்கள், அவர்கள் அனைவர்களுக்கு ஈருலக பாக்கியங்களை வல்லநாயன் கொடுத்து வைப்பானாக. இந்த மஜ்லிஸோடு வந்து சேர்ந்திருக்கின்ற எல்லா விதமான நோய்கள், பிரச்சனைகள், கவலைகள், பலாய்கள், முசீபத்துகள், வறுமைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒழித்து நிம்மதியான அருள்மிக்க சந்தோஷமான வாழ்வை தந்து வைப்பானாக. துன்யாவிலும் ஆகிராவிலும் மறக்கச் செய்வானாக. துன்யாவுடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கி அருள்வானாக. கபருடைய வாழ்வை மனமாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், இந்த சலவாத்தின் மூலம் எல்லாரும் பிரயோஜனம் காணக்கூடிய நல்மக்களாக ஈருலகத்திலும் அல்லாஹ் ஆக்கி அருளாகி சுவர்க்கத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கின்ற நல்ல பெரும் பாக்கியத்தை தந்து வைப்பானாக.